Good morning students. Today our heading is self-induction. First introduction. Here inductor. Inductor is a device used to store energy in a magnetic field when electric current flows through it. அப்போ இண்டக்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதான். காயிலாக இருக்கலாம், டொராய்டாக இருக்கலாம், சொலினாய்டாக இருக்கலாம். ஸோ இதிலெல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி என்ன ஆகுது, ஸ்டோர் பண்ணப்படுது. அதனால தான் இதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டக்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எனர்ஜி இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்னும் அழகாக சொல்லும்போது மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் த சொலினாய்டு ஆர் காயில் ஆர் டொராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கெல்லாம் காமனாக ஒரு வேர்டு தான் இண்டக்டர். காயிலாக இருக்கட்டும், டொராய்டாக இருக்கட்டும், சொலினாய்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் இண்டக்டர். அப்போ தே ஹேவ் எ ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி கால்டு இண்டக்டன்ஸ். அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி டு ஜெனரேட் இஎம்எஃப் டியூ டு த சேஞ்ச் இன் கரண்ட் இன் ஃப்ளோ த்ரூ த காயில். அப்போ அந்த மாதிரி காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இட் இஸ் கால்டு செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இன்னொன்று இருக்குது, மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னென்னா இந்த மாதிரி டூ நைபரிங் காயில்ஸ் இருக்கும். இது ஒரு காயில், இது ஒரு காயில், ரெண்டும் பக்கத்தில் வச்சுருப்போம். அப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது இதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதே காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் discussed in next section. Now we see about the self induction. So an electric current flow through a coil. ஒரு கரண்ட் போச்சுனாவே அதை சுற்றி என்ன கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ வில் செட் அப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் லிங்க்டு வித் த காயில் இட் செல்ஃப். அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கும். See the diagram. So a coil is given by connecting a battery and rheostat. இதுக்கு பேர் adjusting the resistance by increasing and decreasing the current in the circuit. ஓகேவா? அப்போ இதில் கரண்ட் போகும்போது a magnetic field is created in this coil. It is similar to the solenoid. Okay. So when current is flow, there is a strong magnetic field is created along the ஆக்சிஸ் ஆஃப் த காயில் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தேர்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கரண்ட் போகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன் ஈச் டர்ன் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்கிறான். இஃப் த கரண்ட் இன் த காயில் சேஞ்சஸ், இதுதான் முக்கியமானது. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஃபேரடேஸ் லாஸ் படிச்சிருக்கோமா? ஸோ வென் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் சேஞ்சஸ், அல்லது அங்கே எப்படி சொல்லியிருப்போனா வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் இட் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ வென் கரண்ட் சேஞ்சஸ் த ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஏன்னா கரண்ட் இந்த சொலினாய்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சொலினாய்டுக்கு ஃபார்முலா மியூ நாட் என்ஐ அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ. அப்போ கரண்ட் வேரி ஆகும்போது ஃபீல்டு வேரி ஆகும். ஸோ த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ், இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். திஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் இட் இஸ் கால்டு செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ ஒரு காயிலில் போகக்கூடிய கரண்ட் மாறும்போது அந்த காயிலில் லிங்காக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ்னால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ அதில் என்ன இன்டியூஸ் ஆகும், ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். த ஃபினாமினா இஸ் நோன் அஸ் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ வந்து ஒரு சிங்கிள் டேர்ன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் த சிங்கிள் டேர்ன். கன்சிடர் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ த ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன் ஈச் டேர்ன் இஸ் 5b அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் ஆர் லிங்க்டு வித் த சொலினாய்டு ஆர் லிங்க்டு வித் த இண்டக்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சொலினாய்டுங்கிறது என்னது? ஒரு டேர்னில் 5b. அப்போ டோட்டலாக n டேர்ன்ஸ் இருக்கா? அப்போ n இன்ட்டு 5b அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, அப்போ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்? இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கோம். n5b ப்ரொபோஷ்னல் டு I. அப்போ n5b ப்ரொபோஷ்னாலிட்டி எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் L. ஸோ Lங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. Lக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில். அதை பார்த்துக்கங்க. எப்படி சொல்லலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த எல்லை பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ எல் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? n/b/i அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்போ டிஃபைன் செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸை டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ L ஈக்குவல் டு n/b அப்படின்னு வரும். அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ காயில் இஸ் டிஃபைன்ட் அஸ் the flux linked with the coil when 1 ampere current pass through it. ஒரு 2 மார்க் உரிய question. So self inductance of a coil equal to flux linked with the coil when 1 ampere current flows through it அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட், இப்போ வந்து இதுதான் இந்த காயில். இப்போ இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. there is a flow of current I. அப்போ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ கரண்ட் போகும்போது இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிரும். நவ் த கரண்ட் இஸ் சேஞ்சஸ். ஸ்மால் ஐ போட்டிருக்கான். கரண்ட் சேஞ்சஸ். கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது த ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ சேஞ்சஸ். அப்போ அதில் லிங்காக இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் என்னாகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி ஒரு காயிலோட லிங்காக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ த ஃபாரடேஸ் லாஸ் என்ன சொல்லுது? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு minus d∅b by dt. இதுதான் ஃபார்முலா. ஸோ மைனஸ் என்னன்னா it indicates the induced EMF is always oppose the rate of change of flux. ஃப்ளக்ஸோட சேஞ்சஸ்க்கு அப்போசிங் டைரெக்ஷனில் இருக்கும்ங்கிறதுனால தான் இந்த நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் எதன் அடிப்படையில் வருது? அக்கார்டிங் டு லென்ஸ் லா பேசிஸில் நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே ஃப்ளக்ஸ் என்ன எழுதிடுவீங்க? ஒரு டர்னில் 5bங்கிற ஃப்ளக்ஸ். அப்போ டோட்டலாக n நம்பர் ஆஃப் டர்ன்ஸா? அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் இந்த காயில் என்னது? n5b மைனஸ் d/dt. இங்கே வந்து n5b அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், n5b ஈக்குவல் டு என்னன்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம்? Liன்னு டெரைவ் பண்ணி வச்சுருக்கோமா? அப்போ இந்த n5bக்கு பதிலாக Li போட்டுருவோம். மைனஸ் d/dt இங்கே Li அப்படின்னு போட்டுருவோம்.
இப்போ எல் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாமா? அப்போ di/dt அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிடும். அப்போ இதிலிருந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் L equal to minus E/di/dt அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா எனக்கு கிடைச்சி போச்சு. இது இன்டியூஸ் டிஎம்ஐ வச்சு, ஃப்ளக்ஸை வச்சு ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? di/dtனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். அப்போ இதை வச்சு செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். இப்போ di/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும்போது L equal to minus E. அப்போ the self inductance of the coil is equal to the opposing EMF induced in the coil when the rate of change of current is 1 ampere per second அப்படின்ட்டு இன்னொரு டெஃபினிஷன் நம்ம எழுதலாம். அடுத்து யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ், யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்று இருக்குது. அது வந்து என்னது? ஹென்ரி அல்லது ஹச் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அடுத்து இதை வச்சுக்கிட்டு ஒரு யூனிட் கொடுக்கலாம். இஎம்எஃப்க்கு என்னது? வோல்ட்டா, கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர், டைமுக்கு என்னது? செகண்ட். ஓகேவா? அப்போ வோல்ட் செகண்ட் ஆம்பியர் பவர் -1 அப்படின்னு ஒரு யூனிட் கொடுக்கலாம். த வோல்ட் பை கரண்ட் என்னது? ரெசிஸ்டன்ஸா? அப்போ ஓம் செகண்ட் அப்படின்னு ஒரு யூனிட் கொடுக்கலாம். அடுத்து இங்கே வந்து N5ங்கிறது என்னது? ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்க்கு என்னது? வெபரா? கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர். மேலே வரும்போது ஆம்பியர் பவர் -1. இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து 2-3 விதமாக கொடுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருந்தோம். ஹென்ரி, வெபர் ஆம்பியர் பவர் -1, 1 வோல்ட் எஸ் ஏ பவர் -1. இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T² ஏ பவர் -2. அப்போ டிஃபைன் யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் ஆர் டிஃபைன் ஹென்ரி ஆர் டிஃபைன் 1 ஹென்ரி அப்படின்னு கேட்பான். அப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இதே ஃபார்முலாவை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியராக இருக்கும்போது த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் இஸ் ஆல்சோ 1 வெபராக இருந்துச்சுன்னா த இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கான். அப்போ இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி if a current of 1 ampere produces unit flux linkage in the coil. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 1 ஆம்பியர் பர் செகண்டாக இருக்கும்போது அப்போசிங் இஎம்எஃப் வேல்யூ 1 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி அப்படின்னு சொல்லியிருக்கான். The inductance of the coil is 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second induces an opposing EMF of 1 volt in it அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து வந்து physical significance of inductance அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இனர்ஷியா அப்படின்னு 11th படிச்சிருக்கோம். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது என்னது? இனர்ட்னஸ், அதாவது இட் இஸ் த மெஷர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இன் டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் லீனியர் இனர்ஷியான்னு பார்த்துருப்போம். அதே இது ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் படிக்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது ரொட்டேஷனல் இனர்ஷியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இனர்ஷியா மீன்ஸ் இட் இஸ் த ஆப்போசிஷன் டு சேஞ்ச் இட் ஸ்டேட். நம்ம 11th ஃபேமஸாக படிச்சிருப்போம். அதாவது இனர்ஷியா இன் மோஷன், இனர்ஷியா இன் ரெஸ்ட், இனர்ஷியா இன் டைரக்ஷன் அப்படின்னு. இனர்ஷியானா அந்த ஸ்டேட்டை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் சிமிலர்லி இனர்ஷியா மீன்ஸ்
The inductance means inertia in electrical circuit. So inductance plays the same role in circuit as mass and moment of inertia plays in mechanical motion அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே பாருங்கள் எப்படி அது ஆக்ட் ஆகுதுங்கிறத இங்கே பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போதே கரண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், ஹியர் ஏ இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட், இந்த மாதிரி இன்டியூஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ் டூ மைனஸாக டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இன்டியூஸ் கரண்ட்டும் சர்க்கியூட் கரண்ட்டும் எப்படி இருக்குது, அப்போசிங்காக இருக்குது. ஸோ இட் அப்போஸ் த growth of current அப்படின்னு சொல்லுவோம். when the circuit is break down, அப்போ பிரேக் ஆகும்போது கரண்ட் என்ன ஆகும், டக்குன்னு ஜீரோ ஆயிடாது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு ஜீரோ ஆகும். ஓகேவா? அப்போ இதில் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போவும் வந்து இதில் என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப், அதனால் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் அப்போஸ் த டிகே ஆஃப் கரண்ட், கரண்ட் டிக்ரீஸ் ஆகுறத என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு இங்கே கொடுத்துருக்கா. அப்போ இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிற ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் அப்போஸ் எனி சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ கரண்ட் சேஞ்ச் ஆகுறத தடுக்கும். அண்ட் ட்ரைஸ் டு மெயின்டைன் த ஒரிஜினல் ஸ்டேட், அது அப்படியே ஒரிஜினல் ஸ்டேட்டில் அப்படியே வச்சிருக்கிறதுக்கு பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஃபேனை இமேஜின் பண்ணுங்க. ஃபேனில் ரெகுலேட்டர்லாம் நம்ம வச்சுருப்போம். 1 2 3 4 5 அப்படின்னு ரெகுலேட்டர் இருக்கும். இப்போ சுவிட்ச் ரெகுலேட்டரை வந்து ஒரு 3ல் வச்சுட்டு நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணுங்கள். ஃபேன் ஆன் பண்ணோன்னா 3ல் ஓடாது. அப்போ கிராஜுவலாக என்னாகும், மெல்ல மெல்ல 1 அப்புறம் 2 அப்புறம் 3. ஏன்னா அதில் காயிலில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் என்ன பண்ணோம்னா கரண்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக மேக்ஸிமமாக ரீச் பண்ணுறதை அப்போஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டெடியாக அது சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்டெடி கரண்ட் வரும்போது எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் ஆஃப் பண்ணோன்னா டக்குன்னு நிற்காது. 3லேருந்து 2, 2லேருந்து 1, அதுக்கப்புறம் தான் 0வுக்கு வரும். அப்போ ஆஃப் பண்ணும்போது அந்த டிக்ரீஸ் ஆகும்போது அந்த காயிலில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அது கரண்ட் குறையிறத என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். சுவிட்ச் போடும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறத அப்போஸ் பண்ணும் இஎம்எஃப். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது கரண்ட் டிக்ரீஸ் ஆகுறத அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அண்டு இட் ட்ரை டு மெயின்டைன்ஸ் த ஒரிஜினல் ஸ்டேட், அதனுடைய அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டில் அப்படியே கொண்டு வந்து நிற்க பார்க்கும். தட் வை வி சே இண்டக்டன்ஸ் இஸ் த இனர்ஷியா இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.